ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ்லெட்டும் செயினும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத லென்த்தாக உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதோடைய லென்த் வீடியோ தாங்க இது. நான் வாங்கினது ரெண்டு கலர் தான், ஒன்று ஒயிட் ஒன்று பிங்க். இதோடைய ரேட் எப்படின்னா, ஒயிட் வந்து 10 கிராம் 20 ரூபா, பிங்க் வந்து 50 கிராம் 60 ரூபாங்க. ஸோ நான் வந்து 2 கலர் தான் வாங்கினேன். எதுக்கு நிறைய கலர் வாங்கி வேஸ்ட் பண்ணணும், அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வேறு இதை செய்கிறேன். ஸோ 2 கலர் வாங்கி நல்லா வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேறு கலர்ஸ்லாம் வாங்கி இன்னும் நிறைய கூட செய்யலாம் அப்படின்ட்டு 2 கலர் வாங்கி வந்துட்டேங்க. ஆனால் அவங்க எனக்கு கலர்ஸ் நிறையவே காமிச்சாங்க. க்ரீன், ப்ளூ, எல்லோ அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. நான் தான் பிங்க்கை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது செய்கிறதுக்காக எலாஸ்டிக் 2 வாங்கினேங்க. ஒரு எலாஸ்டிக் வந்து 15 ரூபா. ஸோ 2 வாங்கிட்டேன். மணியை கூட நம்ம ஈஸியாக கோத்துடலாங்க. ஆனால் அந்த நாட் போடுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சுங்க. எனக்கு பண்ண வரவே இல்லை, அப்படியே கலண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய முறை ட்ரை பண்ணி தான் அந்த நாட் போட நான் கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், இதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க. நான் இந்த பிங்க்கு, ஒயிட் இந்த 2 கலரை வச்சு காம்பினேஷன் பண்ணி செயினும் பிரேஸ்லெட்டும் செஞ்சேங்க. அது எப்படின்னா, ஒன்று பிங்க் வித் ஒயிட்டு, இல்லை வெறும் ஒயிட்டு, இல்லைனா வெறும் பிங்க்கு, அந்த மாதிரி மிஸ் மேட்சாக செஞ்சேன். இப்போ பிரேஸ்லெட் பண்ணிட்டேன், அடுத்தது செயின் தான் பண்ண போகிறேன். என் பொண்ணுடைய சைஸ் அளவுக்கு நான் அந்த எலாஸ்டிக்கை எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படின்னா 2 ஒயிட்டு 1 பிங்க் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் செயின் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா 2 செயினும் 3 பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இன்னும் அதிகமாக செஞ்சேன்னா அதையே ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிங்க் வித் ஒயிட்டே. அதனால் பேலன்ஸ் இருக்கிற பீட்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நான் போன கடையில் வந்து கேட்டேங்க, கீழே பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை வேறு ஏதாவது இடையில டிசைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்காண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எதுவும் இல்லை, இதுக்கு மேலே தான் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் டிசைனாக பீட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் அழகு பண்ணுறதுக்காக ஏதாவது வாங்கி கூட சேர்த்து இன்னும் அழகாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த செயின் பிரேஸ்லெட்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தாங்க நம்ம பசங்க பண்ணுவாங்க. அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து பிரேஸ்லெட் பண்ணும்போது என் பையன் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டுன்னு இருந்தான். டே நீ பாய்டா, இதெல்லாம் நீ போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லியிருந்தா, இருந்தாலும் வேணுமா அப்படின்னு கேட்டான். சரி ஒயிட் வேணால் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனையே வந்து நான் மணியை கோக்க வச்சேன். ஸோ அவனுடைய பிரேஸ்லெட்டுக்கு அவன் தாங்க மணியை கோத்தான். கடைசியில் நாட் மட்டும்தாங்க நான் போட்டேன். இப்படி செய்யும் போது அவனுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவனும் அந்த வேலையை கற்றுக்கிட்டான். அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மணியாக கோத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பையனுக்கு கற்றுத்தரோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நிஜமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் டாடா பாய்.